இருந்துச்சு. இந்த சொத்தப்பல்ல வந்து எப்படி பரவாம நான் வந்து பாதுகாத்தேன் அப்படின்றத தான் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். இதுக்காக நம்ம ஒரு சூப்பரான ஒரு ட்ரீட்மெண்ட் தான் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நமக்கு வந்து ஒரு 3 கிராம்பு, அதுக்கப்புறம் ஒரு கொத்து வேப்பிலை. வேப்பிலை இல்லைன்னா நீங்கள் வந்து வேப்பிலை பொடி கூட ஆட் பண்ணிக்கலாம். போடணும் கொஞ்சமாக மஞ்சத்தூள் வந்து ஆட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து உங்ககிட்ட கடுகெண்ணெய் இருந்துச்சுன்னா கடுகெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நல்லெண்ணெய், அப்படியும் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். பண்ணி நம்ம குழந்தைக்கு ப்ரஷ் பண்ணி விட்டோம், இல்லை நமக்கே சொத்தப்பல் இருந்துச்சு, நம்ம வந்து இதை வச்சு நம்ம ப்ரஷ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த சொத்தப்பல்ல இருக்க கிருமிகள் எல்லாமே செத்து போயிடும். நமக்கு வந்து அந்த சொத்தப்பல் வந்து மறுபடியும் மறுபடியும் பரவாமல் இருக்கும். நம்ம இதில் லவங்கப்பூ ஆட் பண்ணியிருக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வலி நிவாரணியாகவும் இருக்கும். அந்த சொத்தப்பல்னால எந்த ஒரு வலியும் வராமையும் இருக்கும். வந்து நம்ம இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம், நல்லா வாய் கொப்பளிக்க வைக்கணும். இதை வந்து நம்ம நல்ல ஒரு வெதுவெதுப்பான சுடு தண்ணியில் 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பை வந்து ஆட் பண்ணி நல்லா கரைச்சிட்டு இதை வந்து நம்ம குழந்தைங்களுக்கு வாய் கொப்பளிக்க கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு சீக்கிரமாகவே அந்த கேவிட்டி பிரச்சனை சரியாயிடும்.